இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மீண்டும் ஒரு முறை, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மியான வேளையிலே இந்த பரிசுத்தத்தின் கூடாரத்தில் நாம் இருக்கிறோம். அமலாசனம் என்று சொன்னாலே ஒரு தனி ஈர்ப்பு. இங்கே வல்லமை இருக்கிறது, இங்கே வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கை இங்கே வளர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் வல்லமை செயலாற்றும். அதனால் இந்த அமலாசிரம வளாகமே கப்புச்சின் துறவிகள் வந்தது முதல் இன்றும் என்றுமே இந்த வல்லமைக்கு குறைவு இருக்காது. ஏனென்றால் இங்கே ஆண்டவர் வாழ்கிறார், இயேசு இங்கே வாழ்கிறார், இயேசு இங்கே குடியிருக்கிறார். ஆகவே தான் நாம் இங்கே தேடி வருகிறோம். அவரே சொல்கிறார்களே, வருந்தி சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லாரும் என்கிட்ட வாங்க. வந்து சும்மா வந்துட்டு போக சொல்லல, உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் கவலை இல்லாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறோம், நாம் சுமையோடு வரோம், அதை தூக்கி திரும்ப போயிடுறோம், இறக்கி வைக்கிறதே இல்லை. அதே மனபாரம், அதே வேதனை அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு இறக்கி வைக்க மனசே கிடையாது, நம்பிக்கை இல்லை நம்மக்கிட்ட, 100% நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, நம்பினோர், ஆமாம், நம்பினவர்கள் என்னென்னலாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியுமா. யார் யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லா அற்புதங்களையும் செய்ய வல்லவர்கள். இயேசுவுக்கே புகழ். உண்மையாக போய் உண்மை. ஆகவே நம்ம இறக்கி வச்சு பாருங்கள், அற்புதங்கள் நிகழும். உங்கள் சுமைகளை, உங்கள் துன்பங்களை, கவலைகளை, வேதனைகளை, நோய் நொடிகளை இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க. அவர் உங்களை எளிதாக்குவார், உங்களுக்கு சுகத்தை தருவார். பார்க்காதவரே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். யார் அந்தவர்? பார்த்திமேயு. அவரை கடந்து போகிற போது உணர்ந்தவராக, கேள்விப்பட்டவராக, இவர்தான் தாவீதின் மகனாக இருக்கும், இவர் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும். கத்தரார், என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏன்னா அவர் இரக்கம் நிறைந்தவர், இரக்கத்தின் ஆண்டவர் அவர். ஆகவே நமக்கு எல்லாத்தையும் தர தயாராக இருக்கிறார். அவர் மட்டுமே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நமக்கிட்ட அந்த இரக்கமே இல்லை, ஈவு இரக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரை மட்டுமே இரக்கமுள்ளவராக நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் அந்த இரக்கமும் ஈவும் இருக்கணும். அப்போது தான் நம்ம சுமைகள் இறங்கும், நாம் எளிதாயிருப்போம். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். நீரோடை ஓரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல் நம்மை சுபிட்சமாக இருக்க செய்வார். அதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர் இல்லையா, வாக்கு மாற கொடுக்கிறார், அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் தடைகள் எங்கே இருக்குது? நம்மகிட்டே இருக்குது. பெற முடியாத தடைகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த திருவருகை காலத்தில் அப்படிப்பட்ட தடைகளை நீக்கி தயாரிக்கின்ற அற்புதமான காலம் இது. திருவருகை, வருகைனாவே ஒரு அற்புதமான, யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா நமக்கு என்ன செய்கிறோம், உடனடியாக தயாரிக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் தயாரிக்கிறோம், நம்மால் முடிஞ்சது தயாரிக்கிறோம். இது திருவருகை, கடவுளே வரார், நம்ம என்ன தயாரிக்கணும், எப்படி தயாரிக்கணும்? உள்ளத்தை தயாரிக்கணும், அது உண்மைதான், கட்டாயம் நம்ம தயாரிக்கணும். ஆனால் வெளி அடையாளங்களிலும் தயாரிக்கணும். எப்படி நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ, சுத்தமாக வைக்கிறோமோ, கசமசானது எல்லாத்தையும் படித்து வைக்கிறோமோ, அதுபோல் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து நான் வரவான்னு கேட்பார். அங்கே அந்த மாளிகையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கோபுரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் மாட்டு தொட்டிலேயே பிறந்தார். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா? வருவார். நாம் தான் தயாரிக்கணும். அந்த இருக்கிற அந்த இடத்த கூட, அது எப்படி இருந்தாலும் சரி, குகையாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, அதை தயார் செய்யணும். ஆண்டவர் வரார். இன்றைக்கி இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போ அவர் உங்கள் வீட்டை வந்து தட்டுவார், எனக்கு இடம் தருவீங்களான்னு. நம்ம என்ன செய்கிறோம், பாராமுகமாக இருந்து விடக்கூடாது. இந்த அறிவெளி 10 கன்னியர்களைப் போல் 5 பேர் தயாராக இல்லாதது போல் ஆண்டவர் வரும்போது தயாராக இருந்தவங்க போயிடுவாங்க, இல்லாதவங்களுக்கு உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அதனால் இந்த முறை, இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் இல்லத்துக்கு வரார். தயாரிக்கணும். வெளி அடையாளங்கள் முதல்ல சுத்தப்படுத்துங்க வீட்டை. ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வராரு. எந்தெந்த வீட்டில் ஆண்டவர் இருப்பார், எங்கே ஆண்டவர் பிறக்கிறாரோ அங்கே வீட்டில் நட்சத்திரம் இருக்கும் இல்லையா. இந்த 3 அரசர்கள்
நட்சத்திரத்தை நோக்கியே சென்றார்கள். எங்கெங்கெல்லாம் போனாங்க. ஆண்டவர் இருந்த இடத்துல வீட்டில் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் நின்றது. அப்போ உங்கள் வீட்டில் நட்சத்திரம் இருக்கணும். இந்த ஆண்டு எங்கள் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வரணும், ஆண்டவர் வாங்க நட்சத்திரம் என் வீட்டில் இருக்குது. இதெல்லாம் வெளி அடையாளங்கள். ஆக இதெல்லாம் தயாரிப்புகள், வெளி அடையாளம். ஆனால் உள்ளத்தையும் தயாரிக்கணும். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நானும் இரக்கமுள்ளவராய் இருப்பேன். நீர் உங்கள் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்தது போல் நானும் உன் மீது நம்பிக்கை வைப்பேன். ஆகவே இந்த நம்பிக்கை தான் எனக்கு வாழ்வதரும். இந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா அற்புதங்களையும் செய்ய உங்களுக்கு வல்லமே கிடைக்கும். இதை தான் அந்தோனியார் செய்தார். ஆண்டவர் மீது 100% நம்பிக்கை வைத்தார். ஆகவே தான் குறையின்றி கோடி அற்புதராக இருக்கிறார். அவர் கேட்குறதையெல்லாம் அன்னை மரியாள்கிட்ட எப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்பதையெல்லாம் கொடுத்தார். அதே போல் அந்தோனியார்கிட்ட கேட்ட உடனே நமக்கு கிடைக்கும். அவருக்கு கிடைக்கும். அவர் நம்பிக்கை உள்ளவர். நமக்கு கிடைக்கலைன்னா நமக்கு நம்பிக்கையில்னு அர்த்தம். ஐயோ, நான் 13 வாரம் வந்தனே, அப்படி வந்தனே, இப்படி வந்தனே. நம்ம 50-50, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கணும். ஆக இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஆண்டவரின் இடத்துல இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்று இருக்கும்போது மகிழ்ச்சி வெளிப்படணும். ஒரு அந்த கைம்பெண் காசை தொலைச்சிட்டாங்க, தேடி கிடைச்சது பிறகு என்ன செஞ்சாங்க, எடுத்து சந்தோஷம்னு வச்சுக்கல. அண்டை வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, அறிவித்து என் மகிழ்ச்சியில் பங்கு கொள். அதுதான் நற்செய்தி அறிவிக்கிறது. நற்செய்தின்னு என்னது? போய் பைபிளை தூக்கிட்டு போய் தெருவில் போயிட்டு இந்த பிரிவினை சகோதரர்கள் தசம பாகம் கொடுங்க அல்லது நியாயப்பிரமாணம், அது அல்ல. உனக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார், உன் பாவங்களை மன்னிக்கிறார், உன்னை விடுதலை செய்கிறார், உனக்கு சமாதானத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். நீ நம்பிக்கை வைன்னு சொல்கிறதா நற்செய்தி. அதைத்தான் நம்ம அறிவிக்கணும். முதல் வாசகத்தில் பவுலடிகளார் தான் சொல்வார் கொரிந்தியர் திருமுகத்தில், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. அப்போ என்கிட்ட ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார், அதனை வெளிப்படுத்தணும். சமாதானத்தை கொடுத்துருக்கான வெளிப்படுத்தணும், அன்பை கொடுத்துருக்கான பகிர்ந்து கொடுக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் ஆண்டவரை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய அற்புதமான பணி, அற்புதமான நற்செய்தி பணி. இதை நாம் செய்யலை, என்கிட்ட குறையாக இருக்குது, அன்பு குறையாக இருக்கிறது, மகிழ்ச்சி குறைவாகவே இருக்குது, சிரிக்கிறதே இல்லைங்க. நான் சிரிச்சா தானே சொல்லுவாங்க இல்லையா, அகத்தில் இருப்பதான் முகத்தில் தெரியும் என்று. மகிழ்ச்சி இல்லைன்னா ஆண்டவர் எப்போ வருவார்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டுமே, நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதரி சகோதரி, இந்த திருவருகை காலத்தில் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தயாரிக்கணும். நம்பிக்கைக்காக என்னை தயாரிக்கணும், ஆண்டவரை நான் வரவேற்க தயாரிக்கணும். ஆண்டவர் என் உள்ளத்திலும் வாழ்விலும் பிறக்க வேண்டும், வர வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற நிறை மகிழ்ச்சி எனக்கு வரணும், அவரிடத்துக்கு நிறை அன்பு என்கிட்ட வரணும், அவருடைய இருக்கத்தில் நிறை இரக்கம் என்கிட்ட வரணும். இல்லை என்றால் நான் குறைவாகவே இருப்பேன், அதில் பிரயோஜனமே இல்லை. நான் கிறிஸ்துவை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதில் அப்போஸ்தலர்கள் அக்கறை கொண்டதைப் போல நாம் வாழணும். ஆகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள், கண்டார்கள், நம்பினார்கள். ஆனால் நிறைய பேர் காணவும் இல்லை, நம்பினார்கள். பவுலடிகளாரை போல, இன்றைய புனிதர் அந்தோனியாரை போல, இன்றைய புனிதர் சவேரியாரை போல அவங்களாம் பார்க்கல, ஆனால் நம்பினார்கள். 100% அவருக்காகவே வாழ்ந்தார்கள். ஆகவே தான் என்று புகழ் பெறுகிறார்கள். அவர்களை நாம் வணக்கம் செலுத்துகிறோம். நீர் வாழ்ந்தீர், நாங்களும் வாழணும். உமது அந்த நற்செய்தி பணி, அந்த நம்பிக்கையை கண்டு நாங்களும் கண்டு பாவிக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக வயகம். ஆகவே நாம் அனைவருமாகவே மகிழ்ச்சியாக இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைகள், நம்பிக்கையாளர்கள். ஆகவே அந்த நம்பிக்கை நிமித்தம் நாம் கேட்கிற எல்லாமே கிடைக்கும். அத்தனை அற்புதங்களையும் அந்தோனியாரை போல செய்ய எனக்கு வல்லமை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கணும், தொடணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதில் அக்கறையாக இருப்போம். நல்ல கிறிஸ்துவலாய் வாழ்வோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.